நாம சாப்பிடுற சர்க்கரையில மனிதர்களுடைய எலும்பு துண்டுகளை கலக்குறாங்கிறது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? பதறதுல ஆனா அதான் உண்மை. நம்மளால நினைச்சிட்டு இருக்கோம் வெள்ளை சக்கரை ஒரு வெஜிடேரியன் உணவு. காலையில எழுந்த உடனே காபி டீ குடிக்கிறதுன்னு தொடங்குது சக்கரை. நாம திங்க சாக்லேட்ல சக்கரை, பிஸ்கெட்ல சக்கரை, ஜூஸ்ல சக்கரை, கேக்ல சக்கரை, ஐஸ்கிரீம்ல சக்கரை, கெச்சப்ல சக்கரை, எல்லாத்துலயும் சக்கரை தான். கோவில்ல நம்ம சாமிக்கு பிரசாதம் செய்யறோம் இல்லையா, லட்டு, பால்கோவா, அல்வா, கேசரி, சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் இந்த வெள்ளை சக்கரை கொண்டு செய்யறோம். இந்த சக்கரையை வெள்ளையாக்குவதற்கு ஊர்ல உள்ள எல்லா சுடுகாட்டுல இருந்து எலும்புகளை எடுத்துட்டு வந்து அதை ஃபேக்டரியில அரைச்சு ப்ராசஸ் பண்ணி தான் அந்த வெள்ளை சக்கரையை செய்யறாங்க. திருப்பதி லட்டுல இருந்து திருவள்ளிபுத்தூர் பால்கோவால இருந்து பழனி பஞ்சாமிர்தம் வரைக்கும் அனைத்தும் வெள்ளை சர்க்கரை கொண்டு தான் செய்றாங்க. அது எல்லாமே அசைவ உணவு தான். கிறிஸ்டலைஸ்டு சுகரா இங்க வருது. வரதுக்கு முன்னாடி எத்தனையோ எலும்பு துண்டுகளை போட்டு அதை எலும்பு துண்டு தான் போன் மீல் தான் அது ப்ராசஸ் பண்றதுக்கான முக்கியமான உணவே. பல சுடுகாடுகள்ல இருந்தும் கிரிமட்டேரியத்துல இருந்தும் எலும்பு துண்டுகளை வாங்கி கொண்டு அனிமல் ரோட்டரிஸ்ல இருந்து எலும்பு துண்டுகளை வாங்கி தான் சர்க்கரை தயாரிக்கப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் வெஜிடேரியன் சொல்லிட்டு இருந்தா நீங்களும் எலும்பு துண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ இது என்னதான் மாற்று வழி அப்படின்னா, நம்ம ஊரு பனை வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சக்கரை இவைகளுக்கு முற்றிலுமா நம்ம மாறணும். நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? எது ஒண்ணுமே கருப்பா இருந்தா பிடிக்காது. நிறத்தை பார்க்காதீங்க, குணத்தை பாருங்க ஏன் சொல்றாங்க. நீங்க ஒருவேளை வெஜிடேரியனா இருந்தா நீங்க திங்கிற வெள்ளை சக்கரை அசைவங்கிறத மனசுல வச்சுங்க. ஸ்வீட்டா சாப்பிடுற உங்க நண்பர்களே கண்டிப்பாக அந்த காணொலி பாக்குறீங்க. மச்சான், நீ சாப்பிடுறது ஸ்வீட் இல்ல, மனுஷனோட எலும்பு துண்டு. அப்புறம் இது போல நல்ல பல செய்திகள் தெரிஞ்சுக்க என்ன பின்தொடருங்க.